போட் ஹவுஸ் வரதுக்கு முன்னாடி எங்களுக்கு வந்து ஒரு சின்ன டவுட் இருந்துச்சு. ஹீட்டர் இருக்குமா, ஃப்ரிட்ஜ் இருக்குமா, எப்படி சாப்பிடுவோம், எங்க உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுவோம், எந்த மாதிரி தூங்குற இடம் இருக்கும், பெட் எப்படி இருக்கும். Hot is it? This is inside a hot. சில விஷயங்கள் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய இருந்துச்சு. என்னன்னா வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் போலீஸ் வந்து அது பேண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹலோ பீப்புள், இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். நம்மளோட காஷ்மீர் ட்ரிப்பில் ஒரு நைட் நம்ம காஷ்மீரி போட் ஹவுஸில் ஸ்டே பண்ணியிருந்தோம். இந்த போட் ஹவுஸ் தால் லேக்கில் இருக்குது. ஆலப்புழா போட் ஹவுஸ் மாதிரி நம்ம முன்னாடியே புக் பண்ணோம். தால் லேக்கில் இருந்து ஒரு 10 நிமிஷம் ஷிகாரா ரைடில் போய் நம்ம போட் ஹவுஸில் ட்ராப் பண்ணுவாங்க. எப்படி போட் ஹவுஸ் போகிறோம், போட் ஹவுஸ் ஸ்டே எக்ஸ்பீரியன்ஸ்னு இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸையும் சேர்ந்தே பார்க்கலாமா? எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. கொஞ்சம் குளிரா இருக்கு. ஆமா, கொஞ்சம் குளிர். அது விட்டா ரொம்ப காமான ஒரு லேக். ரொம்ப காமா இருக்கு. ஆக்சுவலி போனா நேத்து வந்து வரப்போ எங்களால காமா என்ஜாய் பண்ண முடியல. அதேதான் இன்னைக்கு. ரொம்ப வெண்டர்ஸ் எல்லாம் வந்து ஒரு மாதிரி இரிட்டேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கான நல்ல காமா. கடைக்கு போன மாதிரி இருந்தது. இன்னைக்கான இட்ஸ் நைஸ். புனித்தும் ஸ்வேதாவும் சொன்ன மாதிரி ரைடு வந்து நேற்றுக்கும் இன்னைக்கும் நிறைய வித்தியாசம். இன்னைக்கு வந்து இப்போ வந்து ரொம்ப குளிராகவும் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் வந்து ரொம்ப காமாக இருக்குது. நேற்றுக்கு வந்து கச்ச நிறைய ஆட்கள் வந்து சுற்றி வந்து அதை வாங்கு இதை வாங்கு எதையாவது வாங்கு அப்படிலாம் சுற்றிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து யாருமே இல்லை. போட் ஹவுஸும் நேற்றுக்கு பார்க்கும்போது ரொம்ப தூரத்தில் இருந்த மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே நல்ல வெளிச்சமாக தெரியுது. இங்கேருந்து பார்க்குறது அந்த லைட்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த போட் ஹவுஸோட லைட்ஸ் எல்லாமே இங்கேருந்து. ஆனால் நமக்கு வந்து ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா வந்து ஏறணும்னு கொஞ்சம் பயந்தோம். ஏன்னா லக்கேஜ் எல்லாம் எப்படி கொண்டு போக போகிறோம் அப்படின்னு. ஆனால் நம்ம வந்து எப்படி பண்ணுறாங்கன்னா, நம்ம வந்து இதில் உட்காந்துருப்போம், பின்னாலே வந்து லக்கேஜ் எல்லாம் வச்சுருக்காங்க. எவ்வளோ லக்கேஜ் இருந்தாலும் நம்மளை வந்து ரோபோட்டில் வந்து கூப்பிட்டு போகிறாங்க. இன்னொரு குரூப் வந்து ஸ்பீட் போட்டில் போனாங்க. நிறைய பேர் இருந்தாங்க ஸ்பீட் போட்டில் போனாங்க. நம்ம வந்து ரொம்ப காமாக, இது நல்லா இருக்குது ஆக்சுவலாக. எந்த சவுண்டுமே இல்லாமல் நம்ம மட்டும் உங்களுக்கே கேட்கணும் நினைக்கிறேன். இந்த ரோப் பண்ணுற சவுண்டு மட்டும் தான் கேட்குது. கொஞ்ச நேரம் சைலண்டாக இருந்தால் நமக்கும் கேட்கும், உங்களுக்கும் கேட்கும். நம்ம இனி அடுத்தது வந்து நேராக போட்டில் போய் பார்ப்போம். போட் எப்படி இருக்குது நம்மளோட போட்டு. போட்டில் வந்து வேறு கேட்டகரி இருக்குது. 3 ஸ்டார் 4 ஸ்டார் அந்த மாதிரிலாம். நம்ம வந்து ஆக்சுவலாக 3 ஸ்டார் ப்ரீமியம் போட்டு வந்து புக் பண்ணியிருந்தோம். நம்மளோட ஏஜென்சி புக் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது எப்படி இருக்குது அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷன் எதுவுமே இல்லை. அந்த நார்மலான ஒரு நியூட்ரலான ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட தான் போகிறோம். எப்படி இருக்குங்கிறது உங்கள் கூட சேர்ந்து தான் நானும் பார்க்க போகிறோம், நம்மளும் பார்க்க போகிறோம். பார்ப்போம் எப்படி இருக்குது. இதான் நான் சொல்லிட்டு இருந்த போட் ஹவுஸ். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு நைட்டில். ஆனால் அந்த என்னென்னா வரிசையாக நிறைய போட் ஹவுஸ் இருக்குது இந்த ஏரியா ஃபுல்லாக. அப்படி ஒரு மாதிரி நம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுமான்னு தெரியல. ஹோட்டல் ரூமில் இருக்க மாதிரி இருக்குமான்னு தெரியல. நான் இப்போ போட்டுக்குள்ளே போக போகிறோம். இதுதான் வந்து நம்ம தங்க போகிற போட்டு. 2 போட்டு சேர்த்து வச்சுருக்காங்க. இங்கே வந்து பிளாட்ஃபார்ம் வரும். இந்த போட்டில் தான் நம்ம தங்க போகிறோம். இந்த போட்டுக்குள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நம்ம இப்போ போட் ஹவுஸுக்குள்ளே போக போகிறோம். ஆக்சுவலாக ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த இங்கே வந்து ஃபர்னஸ் வச்சுருக்காங்க. இங்கே இருந்தால் அவங்க சூடெல்லாம் வருதுன்னு நினைக்கிறேன். ஹீட்டர், இதுதான் ஹீட்டர். ஸோ இதான் வந்து நாம் ஆப்கா நாம் ஆமீர். ஹாய் அமீர். இதான் அமீர். இவர் தான் வந்து அவங்க வந்து எல்லாமே ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாரு. பரவாயில்ல, நல்லா ஹாட்டா இருக்குல்ல இந்த ஏரியா. இந்த ஏரியா நல்லா ஹாட்டா இருக்கு. அப்ப இதான் வந்து நம்மளோட டைனிங் ஏரியா. இங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன ஒரு நல்ல விஷயம் என்ன, எல்லாமே வுட்ல செஞ்சிருக்காங்க. போட்ல நல்ல வுட்ல தான் செஞ்சிருவாங்க. ஸ்மால் கிச்சன். ஓகே ஓகே. ஒரு சின்ன கிச்சன் இருக்கு. பக்கத்துல வந்து இதுவும் இருக்கு, நம்ம பேசன் இருக்கு. அப்புறம் ஒரு சின்ன கேபின். ஆக்சுவலா ட்ரெயின்ல எல்லாம் போற மாதிரி ஒரு ஃபீல் வருது. நம்ம அவர் கூட வந்து போறோம். அடுத்த ரூம் எப்படின்னு பார்ப்போம். அவர் கூட நம்ம ரூம், நம்ம தாங்க போற ரூம் எப்படின்னு பார்ப்போம். நைஸ். ஆக்சுவலா நல்ல ஒரு பெட், மரத்துல செஞ்ச பெட் அகைன். அப்புறம் வந்து ஒரு சின்ன கவுச்சு. இங்கே வந்து ஒரு ஃபர்னஸ் மாதிரி ஒன்று வச்சிருக்காங்க. அதுதான் ஹீட்டர். ஆக்சுவலா ஹீட்டர் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இங்க ஒரு குட்டி கட்டலும் இருக்கு. இதான் வந்து நம்ம தங்க போற ரூம். அவர் ஆமீர் வந்து நமக்கு வந்து எல்லாத்தையும் செட் பண்ணி கொடுத்தாங்க. இங்க ஒரு ஃபேன் இருக்கு, ஏசி எல்லாம் இல்ல. இதுல இருந்தா வந்து நமக்கு ஹீட் வரும், அதனால ஏசி எல்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ பாத்ரூம் நம்ம பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. Wow, nice. So this works, is it? This will work? Okay. நமக்கு வந்து ஒரு சூப்பரான பாத் டப்பும் இருக்கு. கூடவே வந்து ஒரு பேசின், அப்புறம் ஒரு நல்ல கமோடும் இருக்கு. Hot inside. Okay, okay. That has to be put on top of us. Yeah. Top of you. Okay, that is very hot, is it? This is inside hot. Inside hot. Also heater working after dinner. Okay. Okay, sure. ஸோ நம்ம இப்போ வந்து உள்ளே உட்காந்துருக்கோம். நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லா ரூமும் இங்கே இருக்கிற எல்லா விஷயங்களும் வந்து நான் உங்களுக்கு காமிச்சேன். இங்கே வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஒரு 10 நிமிஷத்துலேயே வந்து இங்கே ஒரு வெண்டர் வந்தார். இங்கே இருக்கிற சின்ன சின்ன ஜுவல்லரி, இந்த விஷயங்கள்லாம் வைக்கிறதுக்கு, தேங்க்ஸ், சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வைக்கிறதுக்கு அவர் தான் வந்து இங்கே வந்து நமக்கு வந்து எல்லாத்தையும் காமிச்சிட்டு இருக்காரு. எப்படி வந்து ஃபுல்லாக வந்து அவர் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஜுவல்ஸ், சின்ன சின்ன ஜுவல்ஸ் வச்சுட்டு குறைஞ்ச விலையிலேருந்து அதிக விலை வரைக்கும். ஸோ உங்களுக்கு வாங்குறதுக்கு இஷ்டம் இருந்தால் வாங்கலாம், இல்லைன்னா விட்டுலாம். ஸோ இது ரொம்ப அழகாக இருக்குது. இந்த போட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாகவே வந்து
மரத்துல தான் செஞ்சிருக்காங்க. மொத்த போட்டும் வந்து மரத்துல தான் செஞ்சிருக்காங்க. இப்போ நிக்கிறது வந்து இந்த போட் ஹவுஸோட கிச்சன்ல. இந்த கிச்சன்ல பாத்தீங்கன்னா பெருசா எந்த விஷயங்களும் இல்ல, சின்ன சின்ன வெசல்ஸ் மட்டும் தான் வச்சிருக்காங்க. ஏன்னா வந்து இவங்களோட மெயின் கிச்சன் வந்து போட் ஹவுஸ் பின்னால இருக்கு. அங்க இருந்தா நமக்கு வந்து ஃபுட் எல்லாம் எடுத்துருவாங்க. இங்க வந்து ஜஸ்ட் வெசல்ஸ் இந்த மாதிரி சின்ன அப்புறம் பிரெட் வச்சிருக்காங்க. இவங்களோட பேசிக்கான விஷயங்கள் மட்டும் தான் வந்து இந்த கிச்சன்ல இருக்கு. ஒரு சின்ன இடம் தான், மேபி காஃபி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் போட்டுக்கலாம் போல. மற்றபடி பெருசா வந்து எதுவுமே இல்லை. இதான் வந்து ரூமும் வந்து ஃபுல்லா வந்து மரத்துல செஞ்சிருக்கு. ரொம்ப நீட்டா இருக்கு பாக்குறதுக்கு. வந்து ரொம்ப ஒரு ரூம்ல ஒரு நல்ல ஒரு ஹோட்டல் ரூம்ல இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல். இது வந்து ஹீட் இன்சுலேட்டட் பிளாங்கெட் அப்படின்னாங்க. இதுக்குள்ளதான் வந்து படுக்கணும் அப்படின்னாங்க. தெரியல, மேபி சூடா இருக்குமா இருக்கும் தெரியல. அதனாலதான் வந்து இது கேட்கும் போது சொன்னாங்க இதுக்குள்ள வந்து நீங்க படுங்க. ஸ்பெசிஃபிக்கா அந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்தாங்க, வந்து அப்பதான் சூடா இருக்கும் அப்படின்னு. மற்றபடி பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும், இங்கே வந்து ஃபர்னஸ் வந்து டின்னருக்கு அப்புறம் நம்ம டின்னர் சர்வ் பண்ணதுக்கு அப்புறம் இதை ஆன் பண்ணுவாங்கன்னாங்க. நைட் ஃபுல்லாக வந்து இது ஓடும். அதனால வந்து ரூம் வந்து ஓரளவு சூடாக இருக்கும் அப்படின்னு. மற்றபடி ஹீட்டர் அந்த மாதிரி விஷயங்கள் ஆக்சுவலாக இல்லை. மேபி நம்ம நல்லா கொஞ்சம் கூட லக்ஸரி போட்டில் போனால் இருக்குமா இருக்கலாம். நம்ம வந்து ப்ரீமியம் போட்டில் போனதுனால அது இல்லை. பாத்ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு பாத்ரூம் இருக்கு, அப்புறம் கமோடு, வாஷ் பேசின் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. குளிக்கிறத பொறுத்த வரைக்கும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்க சொன்னாங்க, என்னன்னா வந்து ஒரு பக்கெட் தண்ணி தான் கொடுப்பாங்க அப்படின்னு குளிக்கிறதுக்கு. மேபி அகைன் இதுவும் வந்து ஒரு லக்ஸரி ஆப்ஷன் செலக்ட் பண்ணியிருந்தாலும் கொஞ்சம் வித்தியாசமா இருந்திருக்கலாம். நம்ம வந்து அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு தான் ப்ரீமியம் ஆப்ஷன் புக் பண்ணோம். இதுல வந்து என்னன்னா ஒரு நாளுக்கு ஒரு சுடு தண்ணி, ஒரு பக்கெட் சுடு தண்ணி கொடுப்பாங்க. அதுல வந்து நம்ம குளிச்சுக்கலாம். அதுக்கு மேல வந்து நம்ம முகங்கள் வருதுக்கு அந்த மாதிரி தான் தண்ணி கொடுப்பாங்களே தவிர சுடு தண்ணி நார்மலாக குளிக்கிறதுக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அவங்க வந்து ஏன்னா அதுவும் அகைன் அவங்க அப்படி சொன்னாங்க, இங்கே வந்து அந்த ஃபெசிலிட்டிலாம் கிடையாது, உங்க கிச்சன்லேருந்து சூடாக்கி தான் அவங்க எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னாங்க. சரி நம்ம ஓகே, இங்கே வந்து குளிக்கவும் முடியாது நம்ம நினைக்கிற மாதிரி, சுடுதண்ணில் வேணால் ஒரு ரவுண்டு குளிச்சிக்கலாம். அதனால ஓகே அப்படின்னு நினச்சிக்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டின்னர் வந்து அவங்க சர்வ் பண்ணுறதுக்கு அவங்க வந்து எடுத்து வச்சிருக்காங்க எல்லாத்தையும். இவங்க என்ன சொன்னாங்கன்னா நம்ம வந்து ஒரு 30 minutes முன்னாடி சொல்லணும். 8:30 பண்ணிட்டான்னு கேட்டாங்க. நான் 9 o'clock எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். டின்னர் சாப்பிடும்போது என்னெல்லாம் ஆப்ஷன் இருக்கு, என்னெல்லாம் சாப்பிட போகிறோம் அப்படிங்கிறதும் பார்ப்போம். இதில் வந்து ஒரு அழகான ஃப்ரிட்ஜ் இருக்கு. அகைன் இது வந்து ரூம் டூர் ஆனதால் நிறைய விஷயங்கள் நான் சொல்லுவேன். மேபி உங்களுக்கு வந்து என்னடா இவன் அது இருக்கு இது இருக்குங்கிற அப்படின்னு நினைக்காங்க. நான் வந்து சொல்லணும்ல, நாங்கள் வந்து போட் ஹவுஸ் வரதுக்கு முன்னாடி எங்களுக்கு வந்து ஒரு சின்ன டவுட் இருந்துச்சு. இது எப்படி இருக்கும், என்ன மாதிரி இருக்கும், அது இருக்குமா, ஹீட்டர் இருக்குமா, ஃப்ரிட்ஜ் இருக்குமா, எப்படி சாப்பிடுவோம், எங்கே உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுவோம், எந்த மாதிரி தூங்குற இடம் இருக்கும், பெட் எப்படி இருக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. ஆனால் வந்து இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்து வரீங்கன்னா உங்களுக்கு கிளியரான ஒரு ஐடியா இருக்கணும். அதுக்கு வேண்டி தான் எல்லா டீட்டெயிலாக சொல்லிட்டு இருக்கேன். எல்லா ரூம்லையும் கீழே ஃபுல்லாக வந்து கார்பெட் போட்டிருக்காங்க. அதனால வந்து நடக்கிறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அடியில் வந்து குளிராக இருக்காது. ரூமில் இருந்து எல்லா இடத்துலையுமே வந்து கீழே நடக்கிற இடங்கள் எல்லாத்துலேயுமே வந்து பாத்ரூமை தவிர கார்பெட் போட்டிருக்காங்க. ஸோ காலையிலேயே வந்து கொஞ்சம் வார்மாக தான் இருக்குது. வந்து இப்போ டின்னர் சாப்பிட போகிறோம். டின்னருக்கு வந்து என்னெல்லாம் ஐட்டங்கள் இருக்குது, ரைஸு, சப்பாத்தி, அப்புறம் வந்து இதில் ஏதோ சாக்கில் கட்டி வச்சுருக்காங்க, அது என்னென்னே தெரியல. இதில் வந்து வெஜ் கறி ஏதோ ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் சிக்கன் வந்து நம்ம ஆட்கள், நானும் புனித கொஞ்சம் லேட்டாக வந்தேன், அதுக்கு முன்னாடி எல்லாரும் காலி பண்ணிட்டாங்க. 4-5 பீஸ் மட்டும் தான் இருக்குது. இதெல்லாம் நம்ம சாப்பிட்டுட்டு தூங்க போகிறோம். வேறு எதுவும் பண்ண போகிறது இல்லை. ஆல்ரெடி கொஞ்சம் லேட் ஆச்சு. நாளைக்கு வந்து வேறு பிளான்கள் இருக்குது. அதனால நம்ம வந்து இதெல்லாம் சாப்பிட்டுட்டு உடனே தூங்க தான் போகிறோம். போட் ஹவுஸ் வந்து ஓவராலாக பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னா வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆனால் வந்து சில விஷயங்கள் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருந்துச்சு. என்னென்னா வந்து தண்ணி வந்து சுடு தண்ணி வந்து எப்போவுமே அன்லிமிட்டடாக ஹோட்டலில் இருக்க மாதிரிலாம் வராது. கொஞ்சம் கம்மியாக தான் வரும். 1 ரூபாய்க்கு தான் கொடுப்பேன் அவங்க கிளியராக சொல்லிட்டாங்க. அது ஒன்று. அப்புறம் வந்து உள்ள நமக்கு இந்த பெரிய பிரச்சனையும் இல்லை. ஆனால் வந்து உள்ள ஸ்மோக்கிங் கிடையாது. ஆல்கஹாலும் அலௌட் இல்லைன்னாங்க. ஆல்கஹால் வந்து நம்ம வந்து பே பண்ணால், அது கொஞ்சம் வந்து டிப் ஏதாவது பண்ணால் வந்து அலோவ் பண்ணுறாங்க. ஆனால் வந்து அது வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் போலீஸ் வந்து அது பேண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால வந்து அது நார்மலாக அலோவெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால இதெல்லாம் வந்து கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக வாங்க. ஆல்கஹால் தம்மெல்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் கம்மியாக வச்சுங்க. இந்த ஃபுட்டு வந்து எப்படி இருக்குங்கிறத நம்ம டேஸ்ட் பண்ணோம். ஸ்வேதாவும் சந்தியாவும் ஆல்ரெடி சாப்பிட்டாங்க, அதனால் டேஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னாங்க. அதனால் நம்மளும் அதான் சாப்பிட போகிறோம். ரொம்ப வித்தியாசமான ஒரு பார்ட். நம்ம வந்து இப்போ தூங்க போகிறதெல்லாமல் ஒரு விளாக்ல காமிப்பேன் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் வந்து ஒரே ஒரு டீட்டெயில் மட்டும் நம்ம வந்து சொல்ல மறந்துட்டேன். இந்த பெட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்சுலேட்டட் பெட்டு. ஆக்சுவலாக வந்து சுவிட்ச் எல்லாம் இருக்குது. ஹாட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. லைட்டாக ஒரு ஹாட் இருக்குது, ஆனால் அந்த அளவுக்கு இல்லை. நான் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி இங்கே வந்து ஏர் கண்டிஷ்னர், ஏர் ஹீட்டர் அந்த மாதிரிலாம் இல்லை. ஒரு ஃபர்னஸ் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. அதுலேருந்து சூடு வருது. ஆனால் அதை சுற்றி உட்காந்துருக்கணும். நைட் அதை சுற்றி உட்காந்து தூங்க முடியாது. அதனால பெட்டில் தான் படுக்கணும். ஒரு சின்ன ஒரு சூடு டிஃபரன்ஸ் இருக்குது. ஆனால் அந்த அளவுக்குலாம் இல்லை. நம்ம வந்து எவ்வளோத்துக்கு தாக்கு பிடிச்சி தூங்க முடியும்னு தெரில. ஆனால் வந்து ஒரு 3 பிளாங்கெட் இருக்குது, 3 திக்கான பிளாங்கெட் இருக்குது. அதனால ஒரு நம்பிக்கையோடு உட்காந்துருக்கோம். நாளைக்கு காலைல வந்து இங்கே இருக்கிற வியூ எப்படி இருக்குது, ஒழுங்காக தூங்கணுமா இல்லையா அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இப்போதைக்கு குட் நைட். காலையில் எழுந்திரிச்சோம் ஒரு 7:30க்கு. இங்கே வெளியே வந்து பார்த்தா ஃபுல்லாக ஃபாகு. நாங்கள் டக்குன்னு ஃபாஸ்ட்டாக ரெடி ஆகிட்டு வந்தோம். இப்போ வந்து 8:15. ஆனால் பின்னால் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபாகாக தான் இருக்குது.
எதுவுமே தெரியல. நேற்று நைட் நல்லா தூங்கணும். ஆக்சுவலாக வந்து சூடு அந்த அளவுக்கு இல்லை. அவங்க சொன்ன மாதிரி வந்து இன்சுலேட்டட் பெட் அந்த மாதிரிலாம் இருந்தாலும் சூடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்குலாம் இல்லை. கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் தூங்கணும். ஆனால் வந்து 3 திக்கான பிளாங்கெட் கொடுத்ததுனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம். அவ்வளோ ரொம்ப குளிர்லாம் இல்லை, பட் இன்னும் ஓகே அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நம்ம இப்போது வந்து இதோட பியரில் இருக்கோம். ஆனால் இந்த பியர்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நேற்று நைட் நமக்கு வந்து அவ்வளோவா தெரியலை. பட் இப்போ பார்த்தோன்னா ரொம்பவே ஆடிட்டு அந்த மாதிரிலாம் இருக்குது. கொஞ்சம் ரிஸ்கியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி தெரியல. வந்து நம்ம ஒவ்வொரு தடவை நடக்கும் போதும் வந்து பாருங்கள், நம்ம பின்னால் இருக்குது ஃபுல்லாக வந்து ஒரே ஒரு லேயர் தான். இந்த சைட்லாம் ஓட்டெல்லாம் இருக்குது. ஒரு சின்ன திம்பர் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ எப்போ வேணால் உடையிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ படியிலாம் இறங்கும்போது படி மொத்தம் வந்து ஆடுது. அந்த அளவுக்கு தான் இதோட ஸ்டெபிலிட்டி இருக்குது. இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோவில் வந்து போட் ஹவுஸை பற்றி, காஷ்மீரி போட் ஹவுஸை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் நான் ஷேர் பண்ணேன்னு நம்புறேன். இதுக்கப்புறம் நீங்கள் காஷ்மீரி போட் ஹவுஸில் ஸ்டே பண்ணுற மாதிரி பிளான் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா இருக்கும், என்ன மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டு வரலாம் அப்படிங்கிறது. ஸோ அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களோட உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பபாய் ஃப்ரம் அஜய். அஜய் ஓவர் அண்ட் அவுட்.